ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற சீரிஸோட பேர் 2521 எபிசோட் 4. இதுக்கு முன்னாடி போட்ட ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் பார்த்து வந்துங்க. இதுக்கப்புறம் போகிற ரிசல்ட்ஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவள் ப்ராக்டிஸை முடிச்சுட்டு கிளாஸுக்கு வந்துட்டு இருக்கா. அவள் நடுவில் ரீமாவை க்ராஸ் பண்ணி போக அப்படியே அவளை முறைச்சிக்கிட்டு போயிடுறா. அவள் கூட தான் இன்டர்வியூல பேசிட்டு இருக்கணும் அவளுக்கு தெரியாதுல்ல. அப்படியே போயிட்டு இருக்க யாரும் டான்ஸ் ஆடிட்டு போகிறத பார்க்குறா. அவள் வேற யாரும் இல்லை, நம்ம சோய் தான். ஹீரோட கோச் அவகிட்ட ஒரு சாங் ஃபுல்லாக டான்ஸ் வரணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அவள் இவ்வளோ ட்ரை பண்ணி அவளுக்கு டான்ஸே வராது. அதனால அவன் அப்படி டான்ஸ் ஆடுறத பார்த்து ஷாக் ஆயிரா. அவன் கிட்ட எனக்கு டான்ஸ் ஆட கத்து கொடுக்குறியான்னு கேட்க அவன் முடியாதுங்கிறான். அவ உடனே நான் என்ன விட பண்றேன்னு சொல்ல அப்படி நின்னுறான். இப்ப கட் பண்ண அவளோட இடத்தை கூட்டிட்டு போறான். அவகிட்ட இந்த ஸ்கூல்ல ஒரு ஸ்பெஷலான ரூமுக்கு கூட்டிட்டு போறேன், இது வரைக்கும் யாரும் இங்க வந்தது இல்லைன்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்றான். அது ஸ்கூல்ல ஒரு சீக்ரெட் ரூம். அந்த ஃபிளட் டெக்கரேட் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜெனி அங்கதான் இருப்பா. அந்த இடத்த பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிரா. ஜெனி அவகிட்ட நான் தான் டாப்பர்ங்கிறதால இந்த இடத்தோட கீஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க, இதை கிளீன் பண்ணி நான் பத்திரமா பாத்துக்கணும், இதை நான் இப்படி மாத்தி வச்சுக்கிறதே இந்த டீச்சருக்கும் தெரியாது, சோ இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாதுன்னு சொல்றா. இப்ப அவங்க பேசிட்டு இருக்க சோய் இப்ப நம்மளோட பிசினஸுக்கு வரலாம், நான் உனக்கு டான்ஸ் ஆட கத்து கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக நான் சொல்றதை நீ செய்யணும்னு சொல்றான். அப்படியே ரீமாக்கு ஒரு வித்தியாசமான ஃபிளேவர்ல ஒரு ட்ரிங்க் பிடிக்கும், நான் தினமும் அந்த ட்ரிங்க் வாங்கி தரேன், அதை கொண்டு போய் அவளோட லோக்கல்ல வச்சுன்னு சொல்றான். ஹீரோக்கு அதை கேட்டு கோவம் வந்துருது. அந்த பொண்ணோட லோக்கல்ல நான் வைக்கணுமான்னு கேட்க உடனே சோய் அப்போ நீ அவன் ஃப்ரெண்ட் இல்லையா, அப்படிதான் உனக்கு நான் டான்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். உடனே அவ சமாளிச்சு நாங்க ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஜாலிக்கு சொன்னேன்னு சொல்றா. இங்க நம்ம ஹீரோ ஜின்ன காட்டுறாங்க. அவன் தன்னோட தம்பியை பார்க்க அத்தை வீட்டுக்கு போயிருப்பான். அவனை பார்த்ததும் அப்படியே அவங்க அத்தை கிட்ட காசும் கொடுத்துட்டு வரான். அவங்களும் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டுட்டு அப்படியே வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்படியே போறதுக்கு முன்னாடி உன்னோட பழைய காரங்கிட்ட தான் இருக்கு, அது நாளைக்கு வந்து எடுத்து கொண்டு சொல்றாங்க. அவனுக்கு அன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். இங்க ஹீரோவே அவன் கோச்சை காட்டுறாங்க. அவன் அன்னைக்கு சீனியர் கூட சண்டை போட்டுட்டு போயிருப்பால, அதை பத்தி அவங்க விசாரிப்பாங்க. அவ உடனே நான் இந்த தப்பு பண்ணல, அந்த சீனியர் தான் நான் நைட்ல பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்றா. கோச் அவ கிட்ட கோமா நீ எல்லாத்தையுமே யோசிக்காம பண்ணிட்டு இருக்க, ஃபென்சிங் ஒரு பிசிக்கல் கேம் மட்டும் கிடையாது, அதுல மைண்ட் கேமும் இருக்கு, இப்படி நீ யோசிக்காம பண்ணிட்டு இருந்தா நீ தோத்துதான் போவேன்னு சொல்லிட்டு போறாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, மைண்ட் கேமானு யோசிச்சுட்டு இருக்கா. இங்க திரும்பவும் ஜின்ன காட்டுறாங்க. அவன் இன்டர்வியூ முடிச்சுட்டு இப்ப ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அவன் அப்பாவோட பழைய ஃப்ரெண்ட் ஒரு தடவை பாக்குறான். அவனை பார்த்ததும் அவரு நீ இங்க என்ன பண்ற, நீ நாசால ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்ன நான் இங்க நிக்கிறேன்னு சொல்றாரு. அவங்க பேசிட்டு இருக்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல ஹீரோ செலக்ட் ஆகல. ஜின்ன அப்படி கிளம்ப பாக்க அவன் கையில கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு டாக்ஸி எடுத்துட்டு போன்னு சொல்றாரு. அவனுக்கு அப்படியே அவமானமா இருக்கு. அப்படியே இதெல்லாம் பார்த்து யோசிச்சுட்டு ரொம்ப சோகமா வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் வீட்டுக்கு முன்னாடி அப்படியே உட்கார ஹீரோ அந்த பக்கமா வருவா. அவன் மேல கோவமா இருப்பால, அதனால அவனை பார்த்ததும் அப்படியே முகத்தை திருப்பிட்டு போயிடுறா. அதை பார்த்தா அவன் அப்படியே சிரிக்கிறான். உடனே திரும்பி வந்து இப்ப எதுக்காக சிரிக்கிறேன்னு கேக்குறா. அவன் நான் எனக்கு ஒரு இன்டர்வியூக்கு போனேன், பட் செலக்ட் ஆகல, அதான் சோகமா உட்காந்துட்டு இருக்கேன், நான் ஒன்னும் சிரிக்கலன்னு சொல்றான். அதை கேட்ட அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. அவன் கிட்ட அதெல்லாம் விடு, இதை விட உனக்கு பெட்டரான கம்பெனி கிடைக்கும்னு சொல்றா. அப்படி உனக்கு மட்டும் இல்ல எனக்கு நீங்க வர்ஸ்டான நாள் தான், என்கிட்ட கோச் என்னால ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ண முடியாது, என்னால மைண்ட் கேம் எல்லாம் வெல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றா. அப்படியே அவன் இதை சொல்ல வர நீ சமாதானப்படுத்தலாம் பார்க்காத, நம்ம லைஃப்ல அது பிரச்சனை வரும்போது அதை நம்ம காமெடியா பார்த்தா அப்படியே பிரச்சனை போயிடுன்னு சொல்றா. அவ அப்படியே எமோஷனல் நிறைய சொல்லிட்டு திரும்பி பார்க்க அவன் தூங்கிட்டு இருப்பான். அவனை எழுப்பி உள்ள போய் தூங்க சொல்லுவா, ஆனா அவன் எந்திரிக்கவே மாட்டான். எனக்கு எதுக்கு பிரச்சனைன்னு அவன் எந்திரிச்சு போயிடுவா. அப்படியே மனசு கேட்காம திரும்பி வந்து அவனுக்கு ஒரு போரையும் போத்திட்டு கையில இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போன செலக்ட் ஆகல, சோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு எழுதியிருப்பா. இப்ப அடுத்த நாள் ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஹீரோ சாய்ஸ் சொன்ன மாதிரியே அவன் கொடுத்த ட்ரிங்கை கொண்டு வந்து ரீமாவோட கேபின்ல வைக்கிறா. அப்பதான் அதுக்குள்ள இருந்த கொடையை பாக்குறா. முன்னாடி ஒரு காலத்துல மழையில அவதான் அதை கொடுத்துருப்பா, அது அவதான் கொடுத்தானே ரீமாக்கு தெரியாது, சோ அது யாரும் ஃபேன் கொடுத்ததுன்னு இப்ப வரைக்கும் வச்சிருப்பா. ஹீரோதை பார்த்ததும் கோவமா கதவை மூடிடுறா. இங்க ஜின் கடைக்கு போவான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேலை கடைகளை கேள்விப்பட்ட நெக்ஸ்ட் டைம் நல்லா ட்ரை பண்ணுன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்ல, அவன் ரோட்ல பாக்குற எல்லாருமே ஏன்னா வேலை கிடைக்கலான்னு சொல்லி அவனை பார்த்து கலாய்க்கிறாங்க. ஹீரோ நைட் எழுதி வச்ச நோட்டை எல்லாருமே படிச்சிருப்பாங்க. அவனுக்கு அப்படியே அவமானமா இருக்கு. கோவமா அப்படியே வீட்டுக்கு வரான். அவனுக்காக ஜெனி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளை பார்த்ததும் என்ன நீ என்ன கலாய்க்க வந்திருக்கியான்னு கேட்க அவளுக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. அவ நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதனால உங்களுக்கு ஜூஸ் கொடுக்கலான்னு கொண்டு வந்து கொடுக்குறா. அப்படியே நான் உங்களுக்கு வேற ஏதாவது பண்ணணுமான்னு கேட்க நீ அப்படி டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதுன்னு சொல்றான். உடனே அவ நீங்களோட சீரியல்னு தெரியாம உங்களை ரொம்ப தொல்லை பண்ணிருக்கேன், அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஹீரோ தெரியும்ல, நானும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றா. அவ பேரை கேட்டது எனக்கு கோவம் வந்துருது. அவகிட்ட அவளாலதான் நாளே நாசமா போயிடுச்சு, என்னை பார்த்து ஊரே சிரிக்குதுன்னு சொல்றான். உடனே அவ சமாளிச்சு எனக்கு ஹீரோ யாருன்னே தெரியாது, கிளாஸ்ல அவளை 2-3 தடவை பாத்திருக்கேன்னு சொல்றா. அவனும் அவளை அந்த டிஸ்டன்ஸ்லயே வை, இல்லைன்னா உன் லைஃபே கெடுத்துருவான்னு சொல்லிட்டு போறான். இப்ப அடுத்த நாள் ஜிம்ல அன்னைக்கு ஹீரோட சண்டை போட்டாலும் ஒரு சீனியர் பொண்ணு அவளும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ இனிமேதான் பிரச்சனை பண்ணா அவளை என்ன பண்ணணும்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு ஹீரோ அங்க வரா. அப்படியே ஸ்லோ மோஷன்ல அவங்களை அடிக்க போற மாதிரி வரா. எல்லாரும் அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவ பக்கத்துல வந்து அப்படியே அவங்க காலில் விழுந்துறா. எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அவங்க கிட்ட நீங்க யாருன்னு தெரியாம உங்க கூட மோதிட்டேன்,
இந்த மன்னிச்சிடுங்கன்னு சொல்றா. அவங்களுக்கும் வேற வழி தெரியாதால மன்னிச்சு விட்டுறாங்க. இதெல்லாம் கோச் ஒளிஞ்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. இப்ப கட் பண்ணா ரீமாவை காட்டுறாங்க. அவளோட அம்மா ஜின்னுக்காக நிறைய சாப்பாடுலாம் பண்ணி அதை அவகிட்ட கொடுத்து வர்றாங்க. அவளும் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே பஸ்ல வர அங்க சோ இருக்கான். அவளை பார்த்ததும் எந்திரிக்கிறான். அவ உடனே எனக்கு சீட்லாம் வேண்டான்னு சொல்ல அவளுக்கு பின்னாடி இருக்கிற பாட்டிக்கு அந்த சீட்டை கொடுக்குறான். அவளுக்கு ஒரே அசிங்கமா போயிடுது. சோயும் ஜெனியும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ல. சோ அவளோட அம்மா அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கு தான் போயிட்டு இருப்பான். ரெண்டு பேருமே ஒரே இடத்துக்கு தான் போறாங்கன்னு ரெண்டு பேருக்குமே தெரியாது. இங்க ஹீரோவை காட்டுறாங்க. அவ பிராக்டிஸ் பண்ணிட்டே வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. அப்ப முன்னாடி ஒரு ரவுடி கூட சண்டை போட்டிருப்பால, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துடுறான். அவளால போலீஸ்ல மாட்டினதால அவங்க ரொம்ப கடுப்புல இருப்பாங்க. அவங்கள பார்த்ததும் ஹீரோ ஓட ஆரம்பிச்சிடறா. அவங்களும் துரத்திட்டே வர்றாங்க. அவ அப்படியே ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டு இருப்பா. அந்த ரவுடிஸ் எல்லாம் ஒரு கட்டத்துல டயர்ட் ஆகி அவங்க பைக் எடுத்துட்டு வர போயிடுவாங்க. அப்போ அந்த வெளியே நம்ம ஹீரோ ஜின் வருவான். அவனோட பழைய காரை அவனுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, சோ அதுலதான் வந்துட்டு இருப்பான். அதை பார்த்து அவ ஷாக் ஆயிரா. அப்படியே அவங்க கிட்ட லிஃப்ட் கொடுக்க சொல்லி கேட்பா. ஆனா அவன் கதவை ஓபன் பண்ணாம நேத்து என் மானத்தை வாங்கிட்டேன், அதுக்கு சாரி சொல்லு, அதுக்கப்புறம் லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லுவான். அவ வேற அவசரத்துல இருப்பா. அந்த ரவுடிஸ் எல்லாம் பைக் எடுத்துட்டு திரும்பி வந்துருவாங்க. அதனால அவளே உள்ள பாஞ்சு அறைக்கு வந்துருவா. அந்த ரவுடிஸ் விடாம காரை கூட தரத்தி வந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஜின் அவங்கள விட ரொம்ப ஃபாஸ்டா காரை ட்ரை பண்ணுவான். ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட தப்பிச்சிருவாங்க. அவங்க சிக்னல்ல நிற்கும் போது ஜின் இப்பயாவது சாரி சொல்லு, எனக்கு வேலை கிடைக்கலங்கிறத ஊருக்குள்ள சொன்னதை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா அதை கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதின பாரு, அதனால மன்னிக்கவே முடியலன்னு சொல்றான். அது கேட்டது அவளுக்கு கோவந்துருது. இப்ப அந்த மிஸ்டேக்கால உனக்கு என்ன ஆயிடுச்சு, உனக்கு புரிஞ்சிருச்சுல, அது போதும், உனக்கு குளிர்மேனு நான் போர்வெல்லாம் போத்தி விட்டேன்னு சொல்றா. அடி பாவி, இந்த கிளைமேட்டுக்கு யாராவது போர்வெல்லாம் போத்துவாங்களா, அந்த புழுக்கத்துல செத்து போயிருப்பேன்னு சொல்றான். அவ அதுக்கு இதெல்லாம் இப்ப உனக்கு கஷ்டமா இருக்கும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யோசிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் காமெடியா இருக்கும்னு சொல்றா. அவனும் அதுவும் சரிதான், நேத்து இன்டர்வியூல பாஸ் ஆகல ரொம்ப கவலையா இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் மறந்துருச்சுன்னு சொல்றான். அவங்க பேசிட்டு இருக்க மழை வேற ஆரம்பிச்சிருது. அந்த கார்ல ரூஃப் வேலை செய்யாது. அவங்க அப்படி நினைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு போறாங்க. இந்த பக்கம் சோயின் ரீமா கூட நினைஞ்சுக்கிட்டே வராங்க. அவங்க ஜினோட வீட்டுக்கிட்ட வரும்போது மழை நின்றுது. ரீமா அவங்க கிட்ட நான் அந்த வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்ல, சோய் நானும் அங்கதான் போகணும், நீ யாரை பார்க்க வந்திருக்கேன்னு கேக்குறான். அவங்க ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே புரியல. ஜெனி வீட்டுல தான் வாடகைக்கு இருக்கான்னு ரெண்டு பேருக்குமே தெரியாது. அவங்க அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி பார்த்துட்டு இருக்க பின்னாடி கார் வந்து நிக்குது. அதுல இருந்து ஜின்னும் ஹீதோ இறங்குறாங்க. அவங்கள பார்த்தது இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அப்போதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே புரியுது. சோ இதுக்கு முன்னாடி ஜின்னை மீட் பண்ணதே இல்ல, அவனுக்கு ஜின்ன அவ்வளவா பிடிக்கல. அவங்க எல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்க ஜெனி அங்க வரா. ஜெனி ஜின்ன பார்த்ததும் ரொம்ப மரியாதை பேசுறா. சோய்க்கு ஒண்ணுமே புரியல. அவ திடீர்னு அவங்க வீட்டுல இருந்து சத்தம் வருது. ஜெனியோட அம்மா தான் கத்துறாங்க. சோ எல்லாரும் அங்க ஓடுறாங்க. அவங்க அம்மா ஏதோ மீன் வாங்கியிருப்பாங்க, அது அப்படியே கீழே விழுந்துடும். அந்த மீன் வேற உயிரோட இருக்கும். சோ அதெல்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாருமே ஓடுறாங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு அந்த மீன் எல்லாம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இதுல ஹீரோ கரீமாகும் யார் நிறைய மீன் பிடிக்கிறதுன்னு சண்டை வேற வந்துடும். எல்லாரும் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெனியோட அம்மா மத்தவங்களையும் பார்த்து நீங்களா யாருன்னு கேட்பாங்க. இப்ப எல்லாரும் அதே மீனை சமைச்சு ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் சாப்பிடுறது அவங்க அம்மா போட்டோ எடுக்கிறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோ அந்த போட்டோவை அவ டைரியில ஒட்டிருக்கா. அவளோட பொண்ணு இந்த போட்டோ பார்த்துட்டு இருக்க பாட்டி அங்க வராங்க. அவங்களுக்கு அந்த போட்டோ பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிருது. அதை எடுத்துட்டு போய் ஹீரோ கிட்ட காட்டி இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாங்க. அவளும் அந்த போட்டோ பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. பாட்டி அவ கிட்ட நான் போன மாசம் தான் ஜின்ன மீட் பண்ணேன்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவளும் சந்தோஷப்படுறா. இப்ப திரும்பவும் 90s காட்டுறாங்க. ஹீதோ எப்பவும் போல ஜோய் கொடுத்துடுறீங்க ரீமாவோட லோக்கல்ல வைக்கிறா. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து அவ வைக்கும் போது ரீமா அங்க வந்துடுறா. அவளை பார்த்ததும் இவ்வளவு நாளா நீ தான் இந்த ட்ரிங்க உள்ள வைக்கிறியான்னு கேக்குறா. ஹீரோ இல்லன்னு சொல்ல வரதுக்குள்ள இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கதான் முதல்ல நிறுத்து, உன்ன மாதிரி ஆளுங்க எனக்கு ஃபேனா தேவையே இல்லைன்னு சொல்றா. அப்படியே அந்த ட்ரிங்க வெளியே எடுத்து இது வரைக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு நீ எனக்கு கொடுத்ததுல இருந்து எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போறா. அவ கையில அந்த கொடையை கொண்டு போறதை பார்த்துட்டு ஹீரோ இவ்வளவு பேசிட்டு அந்த கொடையை மட்டும் எடுத்துட்டு போறா, அதை நான் தான் நீ கொடுத்தேன்னு சொல்றா. இப்ப கட் பண்ணா ஹீரோவும் சோயும் ஒரு சாங்குக்கு டான்ஸ் ஆடுறத காட்டுறாங்க. கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி அவ ஃபுல் சாங்குக்கு ஆடி முடிச்சிருவா. டான்ஸ் ஆடி முடிச்சது அவங்க கிட்ட நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க, அதனால உனக்கு ஒண்ணு சொல்றேன், நேஷனல் டீம்ல காம்படிஷன்ஸ் ஆரம்பிக்க போகுது, அதனால ரீமா அங்க போறா, கொஞ்ச நாளைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டா. அதே மாதிரி அந்த ட்ரிங்கை நான் உள்ள வைக்கிறத பாத்துட்டா, அதை நீதான் பண்ண சொன்னேன்னு ப்ளீஸ் அவகிட்ட சொல்லிடு, எனக்கு ஒரே அவமானமா போயிடுச்சுன்னு சொல்றா. இங்க ரீமா காம்படிஷன்ஸ்க்காக ரெடி ஆயிட்டு இருக்க காமிக்கிறாங்க. அவளோட அப்பா அவளுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் வாங்கி வந்து கொடுக்குறாரு. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சாப்பிடுறாங்க. அடுத்த நாள் அவளை பார்க்க சோய் வரான். அவளுக்கு பிடிச்ச ட்ரிங்கை கொடுத்து இதை அவன் லோக்கல்ல வைக்க சொல்லி நான் தான் ஹீரோ கிட்ட சொன்னேன், இன்னைக்கு நானே கொடுத்துலான்னு கொண்டு வந்தேன்னு சொல்றான். அதுக்கு அவளுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா போயிடுது. அவன் என்ன பத்தி என்ன நினைப்பா, நான் வேற ஓவரா பண்ணிட்டேன்னு சொல்றா. அதுக்கு அவன் ஹீரோ பத்திலாம் கவலைப்படாத, அவன் என்ன நினைச்சா நமக்கு என்ன, நீ வெளியூருக்கு போறதா உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றான். அவளும் நான் திரும்பி வந்த பிறகு உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு போறா. இங்க ஹீரோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க ஒர்க் பண்ற நியூஸ் சேனல்ல ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். அதுல ஹீரோட அம்மா
இப்போ கொரியால நடந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பு நிறுத்திட்டாங்க. அப்படி பாதியிலேயே காலேஜ் நிறுத்தினவங்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அது அங்கிருந்து யாருக்குமே பிடிக்கல. இங்க ஹீரோவை காட்டுறாங்க. அவ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளை பாக்குறதுக்காக ஜீனங்க வரான். அவனுக்கு ஃபென்சிங் பத்தி நிறைய கேள்விலாம் இருக்கும். அதனால அவனையும் பிராக்டிஸ் பண்ண கூப்பிடுறா. அவனும் ரெடி ஆகுறான். இப்ப 2 பேருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஆப்வியஸ்லி ஹீரோ தான் வின் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு அப்படியே கடுப்பாயிருது. அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணதுக்காக அவளோட ஃபேவரட் காமிக் புக்கோட அடுத்த பார்ட் வந்துருச்சுன்னு சொல்றான். அது கேட்டு அவளும் டிஸ்ட்ராக்ட் ஆயிரா. அதனால அவன் வின் பண்ணிடுறான். உடனே சீட் பண்ணிட்டேன்னு அவன் சண்டை போடுறா. அதுக்கு அவன் நீ நேஷனல் டீம்ல செலக்ட் ஆகணும், இதெல்லாம் தாண்டி தான் வரணும். இப்படி சின்ன விஷயம் இதெல்லாம் கேட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்றான். அதுக்கு அவன் நான் நேஷனல் டீம் எல்லாம் செலக்ட் ஆக மாட்டேன், என்னை விட டேலண்டான பீப்புள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றா. அதுக்கு அவன் உன்னை விட நல்லா விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்கலாம், ஆனா நீ இவ்வளவு தோத்ததுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப ட்ரை பண்றல, அதனால யாராலையுமே முடியாது, நீ தான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு சொல்றான். அப்படியே இந்த எபிசோட முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.